இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதுகளை மட்டும் படிக்கிறது, முக்கியமான சங்கீதங்கள் மாதிரி உள்ள சில போதனைகளை படிக்கிறது. ஐயா அவர்களே நியாயமான உணர்வோடு படிச்சு பார்த்தா நாம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவாங்க. பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறைஞ்சாச்சு, அரைஞ்சி மௌத்தாவும் போயாச்சு. நம்ம நம்பிக்கை இல்ல, பைபிள் பிரகாரம் மௌத்தாவும் போயாச்சு. மௌத்தா போன பிறகு, செத்து போன பிறகு ஒரு மனுஷன் தேர்ந்து ரத்தம் வருமாங்க? யாராவது அதை பத்தி தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? செத்த பிறகு ஒரு ஆத்துல ரத்தம் வருமா? குத்துனா அறுத்தா வரும் யாரும் சொல்றீங்களா? யாரும் சொல்ல மாட்டீங்க. வராது, உறைஞ்சிடும், உடனே ரத்தம் உறைஞ்சிடும். ரத்தத்தினுடைய தன்மை அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ரத்தம் மட்டும் உரையலைன்னா சின்ன காயம் ஏற்பட்டா கூட மனுஷன் விட்டு போயிடுவான். ரத்தத்தை கடவுள் உரைய வச்சது எதுக்கு? ஒரு காயம் பட்டுச்சு, உடனே அது காஞ்சி உறைஞ்சாதான் மறுபடியும் ரத்தம் வழியாகாம இருக்கும். இந்த உரையுதல்ங்கிற தன்மையை கடவுள் கொடுக்கலன்னு சொன்னா ஒரு பிளேடு அறுத்தாலே மனுஷன் செத்து போயிடுவான். பிளேடு அறுத்து வந்துகிட்டே இருக்கும், சார் முடிஞ்சு போச்சு, ஆளு போயிடுவான். அப்ப உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள காஞ்சி கிஞ்சி மறுபடியும் வராம அடைச்சிடும். அது ரத்தத்துக்குண்டே உள்ள பெரிய கடவுளுடைய பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த தன்மை இருக்கும் போது வாங்க படிக்கிறேன். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுனா சிலுவையில் அரைஞ்சு கிடக்கிறார், அவரிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. தண்ணீர் வேண்டாம், புறப்படலாம், ஏதோ வயிற்றுல தண்ணி குடிச்சிருப்பாரு, புறப்படலாம். ரத்தம் புறப்பட்டு நாங்க எப்படியா ரத்தம் உடனே பீரிட்டு வரும்? அதுவும் சாதாரண மூத்தா போனாலே வராதுங்க. சிலுவையில் அறையப்பட்டாருங்க போது ரத்தம் எல்லாம் வடிஞ்சு போயிருக்கும். முதல்ல இருக்கணும் உள்ள ரத்தம். சிலுவையில் அறையப்பட்ட உடனே சாதாரணமா ஒருத்தனை சும்மா மூத்தா போய் தூக்குல தொங்கிட்ட பிறகு கூட உள்ள ரத்தம் உறைஞ்சிடும். இவற்ற உள்ளி ஸ்டாக்கு கூட கிடையாது. ஏன்? இங்க அடிச்சா அவ்வளவு அடிச்சு போச்சு. வந்து பாக்குறான், பணமா கிடக்காரு. அப்ப விழாவுல குத்துறான், ரத்தம் வந்து புறப்படுச்சு. அது உடனே வந்துட்டான், லேசா கசஞ்சின்னு கூட சொல்லல. உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. முற்றாட்டி அவன் மாட்டு வாயில் நினைச்சனா எழுதியிருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன மாதிரி அவனுக்கு படுதோ அவன் மாட்டுக்கு அவன் எவ்வளவு எழுதிட்டு போயிட்டான். அதை பிடிச்சிடாதான். கடுகு மரம் நேத்து நான் சொல்லிட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடுகு மரத்தை சொன்னாரா இல்லையா? நேத்து நான் சொன்னது சேர்த்துக்கிறேன், விரிவா நான் சொல்ல டைம் இல்லாம போயிடும். கடுகு மரத்தை பத்தி சொன்னார். அது மாதிரி சாம்சோன் ஒரு ஆள், பெரிய தீர்க்கதரிசிங்க. அந்த ஆள் என்ன செஞ்சாரு? கழுதையுடைய ஒரு சின்ன தாடை எலும்பு எடுத்தாரு. கழுதையுடைய தாடை எலும்பு எவ்வளவு பெருசா இருக்கும்? அதுல பிடிக்கிற அளவு பெருசா இருக்கும். எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டாங்க. தாடை எலும்பு எடுத்து நியாயாதிபதிகள் 15 சொல்லுது. இது வந்து நான் முழுசா வாச்சா ரொம்ப இருக்குங்க. சுருக்கமா விஷயத்தை மட்டும் சொல்றாங்க, நடுவர் பார்த்துக்கணும். அதாவது 2 விதமான ஆட்டுக்குட்டிகள் இருக்குங்க. அந்த ஒரு பட்டைய ஒருத்தன் எடுத்துக்கணும், மரப்பட்டைய. அந்த பட்டைய கொஞ்சம் கொஞ்சமா சீவி, கொஞ்சம் சீவாம வச்சா என்ன இருக்கும்? வெள்ளையும் கருப்புமா இருக்கும். இந்த ஆடுகள் வந்து ஆண் ஆடு பெண் ஆடு சேரும் போது இந்த பட்டையை கொண்டே காட்டுவானா. இந்த பட்டையை பார்த்துக்கிட்டே அவைகள் உடலுறவு கொண்டா அதுல பிறக்கிற குட்டி இந்த மாதிரி புள்ளி புள்ளியா போட்டுதான் பிறக்குமா. வெள்ளை புள்ளி இல்லாத குட்டி வேணும்னு நினைச்சா என்ன செய்வானா? இந்த பட்டையை ஒளிச்சு வச்சுக்கிடுவானா. அப்ப 2 ஆடு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யுமா? ஒரே கலரா பிறக்குமா, இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்குமா. அப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? அந்த பட்டையை கொண்டே காட்டணுமா. இப்படி ஒரு பெரிய ரொம்ப, அதாவது ஆதியாகமம் 32 இருந்து 42 வரைக்கும் 10 அதிகாரத்துல முழுமையா படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சம்பவம் சொல்லப்படுது. இப்படி எல்லாம் நம்பவே இயலாத விஷயம் இருக்குது. இது போக இன்னொரு தகுதி என்ன தெரியுமா? முரண்பாடு இருக்கக்கூடாது. வேதம் சொன்னா இருக்கக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த நல்லவர்கள் நபிமார்களை பற்றி தவறான முறைகளை எல்லாம் விமர்சிக்கவும் கூடாது. ஆனா இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தில் ஒருத்தன் நல்லவன்னு சொல்லு, நீதிமான்னு சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் அவனுடைய கதையை கேட்டா உலகத்திலே மகா கேடு கட்டவன்னு தெரியல பார்த்தா. இந்த மாதிரி எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பல வசனங்களை வரிசையாக நான் சொல்லுகிறேன். அவர் வாசி காட்டுவார். படிங்க. ஆதியாகமம் 19:1.
அந்த அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே இராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக் கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த இராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்துப் போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே சரி, அப்ப அந்த வேதனையில் இருந்து அவன் மீது இறக்கப்பட்டு கடவுள் வந்து அவரை காப்பாத்திருக்காரு. யார? லோத்த மாத்திரம். லோத்தன நம்ம லூத்து நபிங்கிறோம்ல, அவர் தான் காப்பாத்திருக்காரு. அந்த லோத்தை பற்றி தான் அதை தொடர்ந்து வரும்போது 30வது வசனம் படிங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார். பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடே நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றாள். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன். இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம். நம்முடைய தகப்பனால் தான் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோட சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். பாருங்க,
நமக்கு ஏன் இந்த குப்பையின் மீது ஏன் ஆத்திரம் வருதுன்னா, நாம மிகச்சிறந்த தீர்க்கதரிசி நம்பக்கூடிய லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் இந்த அளவுக்கு மோசமாகவும் இந்த நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது. இதை படிக்கிறதுனால மனிதனுடைய லோத்து நல்லவன் வர சொல்லியாச்சு. லோத்து யாரா? அவன் நல்லவரா, நீதிமானா? இந்த நல்லவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சார்னு தெரிஞ்சா அதை படிக்கிறவன் என்ன நினைப்பான்? இந்த மாதிரியான காரியத்தை செய்யறது நல்லவருடைய பண்பாட்டில் ஒன்று. அதனாலதான் இன்னைக்கு மேலை நாடுகள் சீர்கட்டுச்சு. நான் சொல்லுவேன், மேலை நாடுல இந்த மாதிரியான தகாத உறவுகள் இருக்கிறா. நீங்க படிக்கிறீங்க, இதை படிச்சு பார்த்து அவனுடைய மனசுல இந்த சரிங்கிற மாதிரி படிச்சீங்க. ஏன்னா கொஞ்சமாச்சு